Example 4.62. Prove that the sum of the first n positive odd numbers is n square. ஸோ இந்த ஃபார்மில் வந்து நமக்கு 10th வந்திருக்கு. அதாவது சம் ஆஃப் த ஹாட் நேச்சுரல் நம்பர், சரியா, சம் ஆஃப் த n பாசிட்டிவ் ஹாட் நேச்சுரல் நம்பர்ஸுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா சம் பண்ணுறதுக்கான ஃபார்முலா வந்து n ஸ்கொயர். சரிங்களா. சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம மேலே ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா 4.61 அந்த சம்மு. ஓகேங்களா. சரி, இப்போ இதில் என்னன்னா ஆன்சர் மட்டும் தான் RHS மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. LHS வந்து நம்மளே ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து ஹாட் நேச்சுரல் நம்பர்ஸ், ஹாட் நம்பர்ன்றதால நம்மளே ஃபார்ம் பண்ணலாம். எப்படின்னா பாருங்க, லெட்டு P of n equal to 1 plus 3 plus 5 plus dot 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 plus 2n minus 1. ஏன்னா ஹாட் நம்பர்னா 2n minus 1. சரிங்களா. இதுதான் வந்து LHS. இதோட ஆன்சர்ஸ் தான் நம்ம என்னன்னு ப்ரூவ் பண்ணோம், ஈக்குவல் டு n ஸ்கொயர் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா, n ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரி, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணுவோம், முதல்ல P of 1 is true அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் P of 1 பாரு, n இருக்கிறதுல 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணுமா, லெஃப்ட் சைட்லயும் 1ன்னு சப்ஸ்டிட் பண்ண, ரைட் சைடும் 1ன்னு கொடுக்கும். முதல்ல ரைட் சைடில் பாருங்க n ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பண்ணா 1. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பாருங்க, லெஃப்ட் சைடில் என்ன இருக்கா 2n minus 1, அதில் தான் n இருக்கிறதுல 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணும். அப்போ 2 into 1 minus 1, 2 minus 1 1. அப்போ P of 1 equal to 1 equal to 1 square ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ P of 1 is true அப்படின்னு சொல்லியாச்சு. சரிங்களா. ஃபர்ஸ்ட் P of n எடுத்துக்கிட்டோம், அதுக்கு ஒரு மார்க்கு. அப்புறம் P of 1 is true ன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மார்க், 2 மார்க் ஆச்சு. அடுத்தது மூணாவது வந்து என்னன்னா we assume that, சரிங்களா, நம்மளே அசியூம் பண்ணிக்கணும் P of k வந்து true அப்படின்னு நம்மளே அசியூம் பண்ணிருப்பாரு. we assume that P of k equal to 1 plus 3 plus 5 plus dot 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 2k minus 1 is true for n equal to k, that is P of k equal to k square அப்படின்றத நம்ம என்ன பண்றோம், அசியூம் பண்ணிக்கிறோம், நம்மளே ட்ரூன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். சரிங்களா. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், இப்போ P of k plus 1 equal to நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா இந்த k இருக்க இடத்துல k plus 1 போட்டா என்ன வரும், P of k plus 1 equal to k ஸ்கொயர் இருக்கு இல்லையா, n ஸ்கொயர், அங்க k plus 1 சப்ஸ்டிட் பண்ணா k plus 1 ஹோல் ஸ்கொயர் நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். சரிங்களா. ப்ரூவ் பண்ணலாமா. சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்போ P of k plus 1 இதுல அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1 plus 3 plus 5 plus அப்படியே சப்ஸ்டிட்டே பண்ணினே வந்தோம்னா k இருக்க இடத்துல என்ன சப்ஸ்டிட் பண்ணோம், k plus 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணும். சரிங்களா. k இருக்க இடத்துல சப்ஸ்டிட் பண்ண 2 into k plus 1 minus 1 அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட் பண்றாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்க, இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. சரிங்களா. 2k அதே மாதிரி 2 minus 1. இப்போ என்ன பண்ணலாம்னா 1 plus 3 plus 5 plus 7 plus dot 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 2k minus 1 plus 2k plus 1. இதை ஸ்பிளிட் பண்ணீங்கன்னா அதான் வரும். அதாவது இப்போ இந்த 1 plus 3 plus 5 plus 7 plus dot 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 2k minus 1 இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணலாம் அப்படின்னா k ஸ்கொயர்னு அப்ளை பண்ணலாம். ஸோ அதனால இந்த இடத்துல என்ன பண்றாங்க, P of k ன்னு எழுதிக்கிறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக k ஸ்கொயர்னு அப்ளை பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ k ஸ்கொயர் பிளஸ் என்ன இருக்குன்னா 2k plus 1, இது மூணும் சேர்ந்ததுன்னா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்தது, k ஸ்கொயர் பிளஸ் 2k plus 1. இது எப்படி எழுதலாம்னா k plus 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். நம்ம அதான ப்ரூவ் பண்ணோம், P of k plus 1 எடுத்துக்கிட்டு k plus 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். ஸோ ப்ரூவ் பண்ணிட்டோம்.